ஒரு கிளாஸ் ரூம்ல 2 ஸ்டூடெண்ட்ஸ் ட்வின்ஸா இருந்தாவே இவங்க ரமேஷா இல்ல அவங்க சுரேஷா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதே ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா ஒரு கிராமமே ட்வின்ஸா இருக்கான். அந்த கிளாஸ்ல இருக்கிற டீச்சர்ஸும் ட்வின்ஸா இருக்காங்களா? கேட்கவே ஆச்சரியமா இருக்கு இல்லையா? ஆரோ பிளஸ் நேர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நண்பன் டென்சில். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோல பேச போறோம்னு கண்டிப்பா தம்ப்நெயில பார்த்தே கண்டுபிடிச்சிருப்பீங்க. ட்வின் மிஸ்ட்ரியான ஒரு வில்லேஜை பத்தி தான் பேச போறோம். இந்த வில்லேஜ்ல இருக்கிற எல்லாருமே ட்வின்ஸாவே இருப்பாங்களா, இரட்டையர்களாவே இருப்பாங்களா? பார்க்கும் போதே அவங்களை கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரியா 2006ல இருந்து 2010 வரைக்கும் ஒரு 200 ட்வின்ஸ் இருந்திருக்காங்க. அந்த 200 ட்வின்ஸ் வந்து காலம் மாற 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 400 ட்வின்ஸா மாறி இருக்காங்க. 2024ல இப்போ 1000+ ட்வின்ஸா அந்த கிராமத்துல இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த கிராமம் வேற எங்கேயும் இல்ல, நம்ம இந்தியால தான் இருக்கு, அதுவும் கேரளால தான் இருக்கு. முதல்ல எனக்கு கேட்கும்போது ரொம்ப அதிசயமா இருந்துச்சு. எப்படிங்க ஒரு கிராமத்துல 1000 பேருக்கு மேல ட்வின்ஸா இருப்பாங்க? அதுவும் அந்த ஊர்ல இருக்கிற கடைக்காராகட்டும், இல்ல ஆட்டோ டிரைவர் ஆகட்டும், இல்ல வேலை செய்யறவங்க ஆகட்டும், எல்லாருமே வந்து ட்வின்ஸாவே இருப்பாங்களாம். அந்த ட்வின்ஸா இருக்கிறவங்க வீட்டுல இருக்கிற பசங்களும் ட்வின்ஸா இருப்பாங்களாம். எவ்வளவு ஒரு கேட்கறதுக்கே ஒரு ஹைப்போதெட்டிக்கலா இருக்கு இல்லையா? இந்த வில்லேஜுக்குள்ள போக சொல்லவே வந்து ஒரு பெரிய பதவியில வந்து குறிப்பிட்டிருப்பாங்க. டு த காட்ஸ் ஓன் ட்வின்ஸ் வில்லேஜ் அப்படின்னு சொல்லிட்டு கொடினிகி அப்படின்ற ஒரு ஊர் தாங்க. இது கேரளாவில் இருக்கு. இந்த கேரளாவில் இருக்கிறது வந்து நிறைய பேருக்கு தெரியாதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ட்வின் வில்லேஜ் அப்படின்னு அழைக்கப்படுற இந்த வில்லேஜை பத்தி நிறைய பேர் பேசியிருக்க மாட்டாங்க. அதனால தான் நான் இந்த கிராமத்தை வந்து லேண்ட் ஆஃப் மிராக்கிள் அப்படின்னு வந்து அங்க இருக்கிற பெரியவங்க வந்து சொல்றாங்க. ஒரு பக்கம் நல்லது சொன்னாலும் ஒரு பக்கம் கெட்டது கண்டிப்பா சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த ஊர்ல வந்து அபூர்வமான சக்தி எதுவும் இருக்கு. அந்த அமானுஷ சக்தியால தான் வந்து இந்த ஊர்ல வந்து எல்லாருமே ட்வின்ஸா பிறக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. சில பேர் என்ன சொல்றாங்கன்னா ஒரு சாபக்கேடு, இந்த ஊருக்கு ஒரு சாபக்கேடு, பிறக்கிற எல்லாருமே வந்து ட்வின்ஸா பிறக்கணும் அப்படின்னு யாரும் சபச்சிட்டாங்க இந்த ஊரை அப்படின்னு வந்து சில பேர் வந்து நெகட்டிவிட்டியா சொல்றாங்க. ஸோ கவர்மெண்ட்டுக்கு ஒரு பெரிய குழப்பங்க, எப்படிங்க இந்த ஊருக்குள்ள இவ்வளவு ட்வின்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க நம்ம இந்தியன் ரிசர்ச்சர்ஸ். ஸோ ரிசர்ச் பண்ண உடனே இவங்க கிட்ட இருக்கிற அந்த சாயல் ஆகட்டும், இவங்க கிட்ட பேசுற அந்த பேச்சு ஆகட்டும், எல்லாத்தையும் ஐடென்டிஃபை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அவங்க கிட்ட இருந்த அந்த நகம் இல்ல அவங்க கிட்ட இருக்கிற டிஎன்ஏ எல்லாத்தையுமே வாங்கியிருக்காங்க. ஸோ இதுக்காகவே பேக் எண்டா என்ன பண்ணியிருக்காங்க இந்தியன் கவர்மெண்ட், ஸோ ஃபாரின்ல இருந்து ரிசர்ச்சர்ஸை கூப்பிட்டா வந்து நம்ம ஐடென்டிக்கல் ட்வின்ஸா இருக்கிற இவங்க எல்லாருமே கண்டுபிடிக்க முடியும். இந்த கிராமத்துல மட்டும் ஏன் ஐடென்டிக்கல் ட்வின்ஸா பிறக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து நம்ம பண்ண முடியும் அப்படின்னு ஃபாரின்ல இருந்து ரிசர்ச்சர்ஸை அழைச்சிருக்காங்க. காமனா இவங்க எல்லாருமே வந்து மோனோசைகோட்டிக் ட்வின்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. மோனோசைகோட்டிக்ன்றது வந்து ஒரு சயின்டிபிக் நேம் அப்படின்னு சொல்லலாம். ஐடென்டிக்கல் ட்வின்ஸா இருந்தாங்க மோனோசைகோட்டிக் அப்படின்னு வந்து டாக்டர்ஸ் எல்லாருமே குறிப்பிடுவாங்க. ஸோ இவங்களோட குரோமோசோம்ஸை டெஸ்ட் பண்றாங்க. ஸோ சயின்டிஃபிக்கா நிறைய விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு ஃபாரின் ரிசர்ச்சர்ஸ் இதுல ஒரு முழு முயற்சியாவே இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதோட ஆரிஜின் என்னன்னு முதல்ல டெஸ்ட் பண்றாங்க. ஆரிஜினை டெஸ்ட் பண்ணும்போது ஒரு சிங்கிள் எக் வந்து ஃபர்டிலைஸ் ஆகி ஒரு சிங்கிள் ஸ்பெர்ம்குள்ள உள்ள போச்சுனாவே இந்த ஒரு ஐடென்டிக்கல் ட்வின்ஸ் பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாவே இருக்கு அப்படின்னு ஃபாரின் ரிசர்ச்சர்ஸ் சொல்றாங்க. இந்த குரோமோசோம்ஸ் எப்படியாச்சும் வச்சு இந்த ஐடென்டிக்கல் ட்வின்ஸை நம்ம கண்டுபிடிக்கணும், ஐடென்டிக்கல் ட்வின்ஸ் எப்படி வராங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னு இவங்க என்ன பண்றாங்க, குரோமோசோம்ஸை டெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. முழுசாவே ஒரு பேபி பாய் அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே XY குரோமோசோம் இருக்கும். ஒரு கேர்ள் பேபி எடுத்துக்கிட்டிங்கன்னா XX குரோமோசோம்ஸ் இருக்கும். இந்த 2 குரோமோசோம்ஸும் சேர்ந்தாதான் கண்டிப்பா ஒரு குழந்தை பிறக்கும். அந்த குழந்தை பிறக்கிறதுனால தான் வந்து ஐடென்டிக்கல் ட்வின்ஸா பிறக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அந்த ஐடென்டிக்கல் ட்வின்ஸா பிறந்தாலும் இவங்க சில பேர் சிமிலராகவே இருக்க மாட்டாங்க. சில பேர் வந்து சொல்லுவாங்க எனக்கு அண்ணன் தங்கச்சி 2 பேருமே ஒரே நேரத்தில் பிறந்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்க பார்க்கறதுக்கு 2 பேரும் வேற வேற மாதிரி இருப்பாங்க. இவங்க பேசிக்கலாவே ட்வின்ஸ் தான், பட் இவங்களோட குரோமோசோம்ஸ் எல்லாமே ஒன்று தான். ஆனால் இவங்க ஐடென்டிக்கல் ட்வின்ஸ் இல்லை. ட்வின்ஸ் வந்து எல்லாரும் ஒரே மாதிரி தானே இருப்பாங்க, நீங்க என்னங்க புதுசா சொல்றீங்க அப்படின்னு சொல்றாங்க. ஐடென்டிக்கல் ட்வின்ஸ்ன்றது வேற, ட்வின்ஸ்ன்றது வேற. 2 விஷயங்கள் இருக்கு. ஐடென்டிக்கல் ட்வின்ஸ்னா நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும், ஏன்னா இவங்க பார்க்கறதுக்கு 2 பேரும் ஒரே மாதிரி இருக்காங்க, ஒத்து போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சில பேர் நம்ம ஐடென்டிக்கல் ட்வின்ஸை நம்ம கண்டுபிடிக்க முடியாது. அண்ணன் தங்கச்சி பிறந்த வீட்டில் நம்ம நிறைய பேர் பார்த்துருப்போம். ஆனா அவங்க 2 பேரும் ஒரே நேரத்தில் ஒரே செகண்ட்ல ஒரே பிரசவத்துல பிறந்திருப்பாங்க, ஒரே தேதியில பிறந்திருப்பாங்க. ஏன்னா அந்த தேதியில பிறக்க சொல்ல 2 பேபி பிறக்க சொல்ல, ஸோ அவங்க வந்து ட்வின்ஸாக தான் நம்ம சொல்ல முடியும், அவங்கள ஐடென்டிக்கல் ட்வின்ஸ்ன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க 2 பேரும் வேற வேற மாதிரி இருப்பாங்க. அவங்களோட ஃபேஸ் ஸ்ட்ரக்சர் வேற மாதிரி இருக்கும், அவங்களோட ஹேர்லைன் வேற மாதிரி இருக்கும், அவங்களோட கலர் ஸ்ட்ரக்சர் எல்லாமே வேற மாதிரி. ஈச் ட்வின்ஸ் ஹஸ் எ யூனிக் கேரக்டர். ஸோ அது உங்களுக்கு பெருசா தெரியாது, ஏன்னா எல்லா ட்வின்ஸுக்கும் வந்து அவங்களோட கேரக்டரைசேஷன் வேற மாதிரி இருக்கும். சில பேர் வந்து ரொம்ப ஸ்டபனா இருப்பாங்க, சில பேர் வந்து ரொம்ப ஜாயலா பழகுவாங்க, சில பேர் வந்து ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க, சில பேர் வந்து சேடா இருப்பாங்க, சில பேர் சேடிஸ்டா இருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு ட்வின்ஸ்னாவே. ஆனா அவங்களோட யூனிக் கேரக்டர் படி தான் இந்த ட்வின்ஸ் கண்டிப்பா வளருவாங்க. என்னதான் இருந்தாலும் நம்ம மாற்றான் படத்துல பார்த்துருப்போம் இல்லையா, 2 பேரும் ஒரே மாதிரி பண்ணுவாங்க, 2 பேரும் ஒரே மாதிரி இருப்பாங்க. இருந்தாலும் அந்த சூர்யாவுக்கும் இந்த சூர்யாவுக்கும் கம்பேர் பண்ணா வேற மாதிரி இருக்கும். அந்த சூர்யா இன்னசென்ட்டா இருப்பாரு, இந்த சூர்யா வந்து ரொம்ப ரகடா, ஸோ ரொம்ப ஒரு ஜாலியா பார்ட்டி பாய் மாதிரி இருப்பாரு. ஸோ தேர் ஹஸ் தேர் யூனிக் கேரக்டர். ஸோ அவங்களுக்கு ஒரு யூனிக் கேரக்டர் இருக்கு. அந்த யூனிக் கேரக்டர் படி தான் அவங்க வளருவாங்க. ஸோ ஆனா அங்க இருக்கிற மக்கள் எல்லாருக்கிட்டையும் கேட்கும்போது என்ன சொல்றாங்களோ, அங்க இருக்கிற காத்து
தண்ணி, அங்கே இருக்கிற ஆம்பியன்ஸ், அங்கே இருக்கிற சாப்பிட்ற சில கிழங்கு, இந்த கிழங்குனால தான் வந்து இவங்க வந்து ஐடென்டிக்கல் ட்வின்ஸாக மாறுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இதெல்லாம் கேட்கும்போது எனக்கு சத்தியமாக புரியலைங்க. ஒரு சயின்ஸ் படி பார்த்தீங்கன்னா ஒரு குரோமோசோம் ஆகட்டும், இல்லை ஒரு மேல் பேட்டர்ன் ஆகட்டும், இல்லை ஃபீமேல் பேட்டர்ன் ஆகட்டும், இல்லை ஒரு ஆரிஜின் ஆகட்டும், இல்லை ஒரு ஃபர்டிலைசேஷன் ஆகட்டும், எல்லாமே ஆகட்டும், ஒரு சயின்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்குது. நீங்கள் வந்து மூட நம்பிக்கையாக வந்து அந்த இடத்துல பேய் இருக்குது, சில பேர் வந்து சபச்சிட்டாங்க, சில பேர் வந்து ஒரு மாதிரி தப்பாக சொல்லிட்டாங்க, அதனால தான் இவங்க எல்லாருமே வந்து ஐடென்டிக்கல் ட்வின்ஸா அந்த ஊர்ல பிறக்கிறாங்க அப்படின்னு கேட்டா கண்டிப்பா சாத்தியக்கூறு இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். கொடிகை கிராமத்துல மட்டும்தான் இந்த மாதிரி ஐடென்டிக்கல் ட்வின்ஸ் இருக்காங்க அப்படின்னு கேட்டா இல்லைங்க. இதே மாதிரி நம்ம உலகத்துல ஒரு 3 இடத்துல, ஒரு 3 கிராமத்துல இதே மாதிரி ஐடென்டிக்கல் ட்வின்ஸ் இருக்கிற கிராமம் சொல்றாங்க. அதாவது வியட்நாம் அங் லோசி கம்யூனி அப்படின்ற ஒரு இடத்துல வந்து ஐடென்டிக்கல் ட்வின்ஸ் இருக்காங்களா. அந்த ஐடென்டிக்கல் ட்வின்ஸ் இருக்கிற கிராமம் அதே மாதிரி நிறைய பேர் இருக்காங்களா அந்த இடத்துல. ஸோ நைஜீரியா இக்போ ஓரா அப்படின்ற ஒரு ஊர்லயும் அந்த இடத்துலயும் ஐடென்டிக்கல் ட்வின்ஸ் நிறைய பேர் இருக்காங்களா. அதாவது ஒரு கிராமம் தான் இதுவும். பிரேசில் கெனடிகோ கொடியாய் அப்படின்ற ஒரு ஊர், அதுவும் ஒரு கிராமம். இந்த ஒரு கிராமத்திலயும் வந்து இந்த ஐடென்டிக்கல் ட்வின்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஆனா இந்தியாலன்னு கேட்டீங்கன்னா கேரளா கொடிகையில தான் அந்த ஐடென்டிக்கல் ட்வின்ஸ் அதிகமாகவே இருக்காங்க. நீங்க யாராவது அந்த ஊரை போய் பாருங்க. ஊரை போய் பார்த்தீங்கன்னா அங்க இருக்கிற அதிசயத்தை நீங்களே பார்ப்பீங்க. உங்களுக்கு இந்த கிராமத்துல மட்டும் ஐடென்டிக்கல் ட்வின்ஸ் எதுக்கு இருக்காங்க அப்படின்னு அறிவுபூர்வமான விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கீழே கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நான் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். உங்களுடன் விடைபெறுவது நான் உங்கள் நண்பன். பாய்.